ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா? இப்பதான் முடிஞ்சது. கவிஞர் மீரா பிரியன் இருக்காங்களா? அவங்க கிளம்பி போயிட்டாங்களே. எங்க தங்கி இருக்காங்கன்னு தெரியுமா? அநேகமா சென்னைக்கு கிளம்பி போறதா தான் சொன்னாங்க. இல்ல அவர் தாஜ்மஹால் போறதால சொல்லிட்டு இருந்தாரு. அவரே பிரைவசி வேணும் தான் அங்க போறாரு. அத போய் அந்த மாட்ட சொல்றீங்க? ஓ கதிர், உன் பாட்டை இவ்வளோ நாளும் நல்ல பாட்டுங்கிற விதத்தில் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை நீயே மேடையில் பாடுறப்ப தான் அதோட உண்மையான உள்ளர்த்தமும் உணர்வும் புரிஞ்சுது. भैया एक फोन करना है। लोकल 3 रुपए का। ஹலோ ஹலோ சொல்லுங்க. இது கவிஞர் மீரா பிரியா நம்பரா? ஆமாங்க, கவிஞர் நம்பர் தான். நீங்க? நான் கவிஞர் கிட்ட கொஞ்சம் பேசணும். யாரு? ரசிகையா? ஆமா. யாரு? ரசிகைன்னு நினைக்கிறேன். வாழ்த்து சொல்றதுக்காக ஃபோன் பண்றாங்க. நன்றி சொல்லிட்டு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஏன் கதிர், பெரிய பேரும் புகழும் வாங்கி லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட, சினிமா இலக்கியம்னு ஒரு ஹிஸ்ட்ரியை படைச்சிட்ட. இருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நீ என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கியா? சார், கொஞ்சம் கவிஞர் கூட பேச முடியுமா? இல்லைங்களே, அப்புறமா கூப்பிடுங்களேன். அவர் தாஜ்மஹால் தானே போயிட்டு இருக்காரு? ஆமாம், உடனே கிளம்பிடுவோம். கொஞ்சம் லேட் நைட் கால் பண்ணுங்களேன். கண்டிப்பாக கவிஞர்கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். ஓகே. அரே மேடம் பேசு. என்ன கேட்ட? எம்டியாக இருக்கேன்னா? இப்போ நான் ரொம்ப நிறைவாக இருக்கேன். பொய் தானே சொல்கிறேன். நேற்று கூட உன் பழைய காதலியை பார்க்க தானே போயிருந்தேன். முன்னாள் என்னாள் இல்லாம என்னாலுமே அவ என் காதலி தான். ताजमहल जाएगा? हाँ बैठिए ना. அப்போ அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஒரு கையை மட்டும் தட்டினா ஓசை வருமா? அப்போ உனக்கு அந்த எண்ணம் இருக்கு. கரையோட சேரணும்னு அலை ஒவ்வொரு தடவையுமே முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால தன்னையும் என்கிட்ட தரேன்னு சொன்னவ, கல்யாணத்துக்கு பின்னால என்னோட விரல் நகம் கூட அவன் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த கலாச்சாரம் தான் அவளை தடுக்குது. அந்த கலாச்சாரத்தை களங்கப்படுத்த முடியாம தான் அவ புருஷன் கூட இல்லைன்னு தெரிஞ்சும் என் கூட வான்னு கூப்பிட தைரியம் இல்லாம வந்துட்டேன். ஒரு ஷாஜஹான் தனக்குத்தானே கட்டிக்கொள்ளும் தாஜ்மஹால் தான் இந்த கவிதை. தாஜ்மஹாலே, நீ 2 ஜீவன்களின் இதயத்தை ஒன்றாய் சுமக்கிறாய். நான் என் ஒருவனது இதயத்தை 2ஆய் சுமக்கிறேன். தாஜ்மஹாலே, உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். நீ மூச்சு விடாத கல்லறை, நான் மூச்சு விடும் கல்லறை.
அவள் கண், நான் கண்ணீர். அவள் அழுது விட்டாள், நான் வெளியே விழுந்து விட்டேன். தாஜ்மஹாலை, என் ஞாபகங்களை முழுசாக உன்னிடம் கூட சொல்ல முடியாது. ஏனென்றால் அதன் கனம் தாங்காமல் நீயே கூட இடிந்து விடக்கூடும். தாஜ்மஹாலை, காலாகாலத்திற்கும் இந்த யமுனை காற்றோடு சொல்லிக்கொண்டே இரு. உன் ஞாபகங்களோடு சேர்த்து என் ஞாபகங்களையும். வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஆர்காலஜிக்கலாக கேட்டால் 500 வருஷம்னு கூட சொல்கிறாங்க. அது எப்பயுமே வேர்ல்டு ஒண்டர் தான் சார். அதோட இன்னொரு ஒண்டரும் ஆட் ஆக போகுது. என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே உட்காந்து நம்ம கவிஞர் எழுத போகிற கவிதையை சொன்னேன். நீங்களா கவிஞர் வீரப்பிரியன் ப்ரோக்ராம் நடத்தினவரில்ல? ஆமாம். நீங்கள் நீங்கள் தான் ஃபோனில் தொந்தரவு பண்ணதா? இங்கேயே வந்துட்டீங்களா? சார், எனக்கு அவரை கொஞ்சம் பார்க்கணும். அவரெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அவரே தனியாக இருக்கணும் தான் வந்திருக்காரு. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சுந்தர், விடுங்க. என்ன சார்? சுந்தர், நான் நினைக்கிறது சரின்னா இவங்க கவிஞரை சந்திக்கிறது தான் சரியா இருக்கும். கதிர், மீரா வந்திருக்க. வந்துட்டேன் கதிர். என்னால முடியல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். போலித்தனமா என்னையே ஏமாத்திட்டு நானே வாழ்ந்த வாழ்க்கை 10 வருஷம் போராட்டம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன் கதிர், உன் கூட அம்மா அப்பா கூட போன்ல பேசலான்னு. ஆனா ஒரு ஈகோ, ஒரு தாழ்வு மனப்பான்மை வாழ்க்கையில தோத்து போயிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்க முடியாது. நெஞ்செழுத்தம். உன்னை பிரிஞ்ச துக்கத்தை என்னால இன்னை வரைக்கும் தூக்கி போட முடியல. ஆனா இந்த நொடி வரைக்கும் நீ எனக்காகவே வாழ்ந்திருக்க. என்ன தேடி வர்றதுக்காகவே போராடி இருக்க. அதுக்காகவே ஜெயிச்சிருக்கேனா? நான் உன் முன்னாடி ஒரு தூசு மாதிரி கூறி போய் நிக்கிறேன் கதிர். வாழ்க்கையில பல சுக துக்கங்களை அனுபவிச்ச ஒரு பட்ட மரம்தான் நான். ஆனா நீ எல்லா வசதியும் புகழும் வந்து கூட துன்பங்களை மட்டுமே தாங்கிட்டு வாழ்ந்திருக்கேனா? அதுக்கு ஈடா நான் என்ன பண்ண முடியும்? வெக்கத்தை விட்டு சொல்றேன் கதிர். நேத்து உன்னை பார்த்தப்ப என்னை பிணைச்சுக்கிட்டு இருந்த 1000 விலங்குகள் தூள் தூளா உடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஓடி வந்து பழைய மீராவா உன்னை கட்டி பிடிச்சுக்க ஆசை. ஆனா நான் பழைய மீரா இல்லையே கதிர், பழசான மீரா தானே. என் கர்வத்தை தூக்கி எரிஞ்சிட்டு சொல்றேன், என்ன நீ கூட்டிட்டு போயிடு. உன் கூட கூட்டிட்டு போயிடு கதிர். உன் கூட ஆயுசுள்ள வரைக்கும் உன் நிழலா உன் கைய பிடிச்சிட்டு கூடவே வர அதே வீராவா வந்துடுறேன் கதிர். தயவு செஞ்சு என்னை எச்சியலையா நினைச்சிடாத. வாழ்க்கையில உன்னை தவிர எனக்கு எல்லாமே ஒரு விபத்து தான். ஆனா பல விதத்தில் அடிப்பட்ட மனசு 1000 காயங்களோட உன் முன்னாடி விழுந்து கிடக்கு. ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போயிடு கதிர். கதிர், இப்போ என் மனசு ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு. உன்ன மாதிரி உன் கூட அதே பீச்
அதே கவி அரங்கம், அதே காலேஜ் மரம், அதே பேச்சுலர் ரூம். அங்கெல்லாம் போய் மறுபடியும் மணிக்கணக்கா பேசணும். உன் தோல்ல சாஞ்சுக்கிட்டு இந்த பூமி முடிகிற வரைக்கும் நடந்துட்டே இருக்கணும். 7 ஜென்மத்துக்கும் சேர்த்து இந்த ஜென்மத்திலே வாழ்ந்துட்டோம் கதிர். கதிர், 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 க-